விக்கி ஏதோ உண்மை இருக்குங்கிறாரு. இல்ல சிவகுமாருக்கும் உங்களுக்கும் ஏதோ லிங்க் இருக்கா? அதான் இப்போ நிர்மல்குமார் பேசுறதெல்லாம் என்ன கணக்கில் எடுத்துக்கிறதுன்னு காலையில் எங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் அண்ணன் பரந்தாமன் உட்பட பலரும் வந்து யார் இந்த நிர்மல்குமார், வரலாறு என்னன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அவர் பேசுற பேச்சுக்கெல்லாம் பெங்களூர் போவாரா, சட்டத்துறை சட்டத்துறை அமைச்சர் தான், என்ன சட்டங்கிறது அவருக்கே தெரியலங்கிறது தான் எங்க பிரச்சனை. இப்போ நான் என்ன சொல்றேன், டி.கே. சிவகுமார் வந்து ஸ்டாலின் சொன்னா கேட்டு பாருங்க, ஆனா ராகுல் காந்தி சொன்னா கேட்க மாட்டாருங்க. ஆனா அவரு காங்கிரஸ் கட்சியோட பொறுப்பாளர். என்ன பண்றது, காங்கிரஸ் மோசமா இருக்கு. ராகுல் காந்தி எவ்வளவு மதிக்கல, இப்படி நிறைய விசித்திரங்கள். ராகுல் காந்தி ஒருத்தவங்க மதிக்கல. 4 மாசம் முன்னாடி வரைக்கும் தெரியுமா, தமிழ்நாடு காங்கிரஸ்ல நிறைய பேர் நாங்க திமுகவோட தான் கூட்டணி. அதுதான் சொல்லிட்டு அப்ப காங்கிரஸ் என்னதான் அர்த்தம்? அதான் இப்ப வந்துட்டு போனவரே சொன்னாரு, எட்டப்பன்களை பார்க்க போறோம் தமிழ்நாடு எட்டப்பன். சரி, இதுக்கு முன்னாடி இருந்த எட்டப்பன் யாரு? இடபிள்யூஎஸ்ல ஆதரிச்சு ஓட்டு போட்ட எட்டப்பன் யாரு? அந்த எட்டப்பனை பத்தி பேசுவோமா? உங்களுக்கு என்ன யோக்கியதே இருக்கு? தமிழ்நாட்டு அரசியல்ல அண்டி பிழைக்கிற கூட்டம் அந்த காங்கிரஸ் கட்சி. நீங்க என்ன பேசுறீங்க? இதற்கு முன்னாடி ஆட்சியில கர்நாடகாவில் நீங்க தான் இருந்தீங்க. இவரே ஒத்துக்கிட்டாரு, இதயத்துலாவே பாஜக ஆட்சி இருக்கும் போது தண்ணியை திறந்து விட்டாங்க. ஆனா நாங்க மன்மோகன் சிங் சொன்னாருங்க, நீங்க அப்பதானே நீங்க வந்தவங்க, நீங்க என்ன பண்ணீங்க? கூட்டணி அமைச்சரவை எல்லாம் கொடுத்தாரு. நான் என்ன சொல்றேன், இல்ல நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப நாடாளுமன்றத்துல அவையில மேகதாடு குறித்து பேசணும்னு நாங்க வந்து தனி நேரம் கேட்டது திமுக தான். காங்கிரஸ்ல போன எம்பிக்கள் கேட்டாங்களா? தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருந்து எம்பிக்கள் அனுப்பி வச்சோமே. சுதான் எங்க ஊர்ல இருந்து மயிலாடுதுறையில இருந்து அந்த அம்மா அனுப்பி வச்சோம். என்னத்துக்கு இருக்காங்க தெரியல. கடலூர்ல இருந்து ஒருத்தர் போனாரு. அப்புறம் போனவங்க எல்லாம் பட்டியல் போட்டா நான் வேற மாதிரி இருக்கும். அப்ப இவங்க எல்லாம் போய் என்ன பேசினாங்க? மேகதாடு பிரச்சனை வந்துட்டுங்க. நீட் தேர்வுக்காக போராடிட்டு அவங்க நீட் தேர்வு நீட்டை கொண்டு வந்ததே இவங்க தான். இவங்க நீட் தேர்வுக்கு ஏதோ போராடுவாங்க. அதையும் நான் சொல்றேன். நீங்க நீங்க பேசும்போது அமைதியா இருந்தேன். பல விஷயங்களை பேச வேண்டியிருக்கேன். இல்ல காங்கிரஸை பத்தி ராகுல் காந்தியை பத்தி நான் பேசி முடிச்சிடறேன் இருங்க. அதனால நீங்க இதெல்லாம் பேசலாமா? இடபிள்யூஎஸ் கொண்டு வரும் போது எக்கனாமிக்கலி வீக்கர் நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் சொன்னீங்களா? முடிச்சிட்டு அதான் நான் முடிச்சிட்டு போறேன். அப்ப நாங்க கூட்டணியில இருந்து அப்ப மாநில விலக்கு, நாங்க மாநிலத்துல விலக்கு கேட்கிறோம். அப்ப மாநில விலக்கு நான் அதான் சொல்றேன், காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஒரே நிலைப்பாடு தான் இப்போ வரைக்கும் நாடாளுமன்றத்துல பேசுறோம். மாநில கட்சிகளை அழித்தொழிப்பது தான் இவங்களோட வேலையே. அப்ப ராகுல் காந்தி சொல்லிருக்காரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா விலக்கு தருவோம். நீங்க கூட அதை தெருவா பிரச்சாரம் பண்ணி இல்ல இல்ல நான் சொல்றேன், இப்ப நாங்களும் நம்புறோம். அந்த பச்சை வந்து இப்படி எல்லாம் பேசுன்னு இப்பதான் கண்டுபிடிச்சோம். சொல்லலாம்னு சொல்லலாமா? ராகுல் காந்தி சொல்லல, நான் சொல்றேன் ராகுல் காந்தி மாதிரி கெட்ட வார்த்தை சொல்ல நீங்க அப்ஜெக்ட் பண்ணுங்க. பச்சோந்திங்கிறது வேலையால சொல்லுவோம். எட்டப்பன் சொல்றாரு, நான் பச்சோந்தின்னு சொல்றேன். அவ்வளவுதான். நீங்க சொல்ற வார்த்தை சொல்லாம துடிச்சிட்டு சொல்லலாமா? இதே நான் சொல்றதுக்கு மனசு வராது. நீங்க திமுக காரங்க தொடர்ந்து ராகுல் காந்தி இழிவுபடுத்துறீங்க. காங்கிரஸ் என்ன விக்கி அவர் எட்டப்பன் உங்களையா சொன்னாரு? உங்க இல்ல இல்ல அவர் சொல்றாரு திமுகவினர் எட்டப்பர்கள்னு சொன்னாரு. இப்ப நானும் இப்ப சொல்லல. நீங்க ட்ரிகர் ஆவறீங்க. இல்ல நானும் இப்ப சொல்லல. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நாங்க இது நீங்க அவங்களதான் சொன்னீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், இவர் வந்து டீலிமிட்டேஷன் பத்தி பேசுறாரு. திமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது? யாரெல்லாம் எட்டப்பன்களா? அவர் திமுக சொல்லவே இல்ல தலைவரே. இல்ல நான் ஆதரித்தால் எட்டப்பன் நீங்க ஏன் கோச்சுக்கிறீங்க? நீங்க ஆதரிக்க போறீங்க. இப்ப தமிழ்நாட்டுல வந்து தானங்க பேசுறாரு. இது எங்க கொண்டு வந்து முடிச்சு போறாரு? அதிமுக சொல்லிக்கலாம். ஆமா அதிமுகவுக்கு எவ்வளவு என்டிஎல் இருக்கு? அதிமுகவோட பலம் எவ்வளவு? நாடாளுமன்றத்துல இன்னைக்கு யாரோட தயவு தேவைப்படுது? ஒட்டுமொத்த இந்தியாவும் யாரை பாக்குது? திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுது? நிலைப்பாடு ஆதரித்தால் நீங்க ஆதரிக்க போறீங்களா? அசோசியேஷன் மேடம் நான் தெளிவா கேக்குறேன். இன்னைய இந்தியாவோட டீலிமிட்டேஷன் பத்தியானதுல திமுக ஆதரவு நிலைப்பாடா எதிர் நிலைப்பாடா? இந்த நிலைப்பாடு என்ன எடுத்தா பில்லு பாஸ் ஆகுமா பாஸ் ஆகாத? ஒட்டுமொத்தமே எனக்கு திமுக பக்கம் தானே இருக்கு. அப்ப இங்க அதிமுக பத்தி அவர் பேசல. அப்ப அவர் என்ன பேசுறாரு? எனக்கு ஏங்க அவர் தான் சொல்றாரு, யூ நெவர் எவர் ரூல் ஓவர் தி பீப்பிள் ஆஃப் இந்தியான்னு சொல்லி தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து எங்க முதுகுலே ஏறி எங்க முதுகுலே குத்திவிட்டு எப்படிங்க? நான் இதயத்துலாவும் நானும் ஒரு இதயத்துலாவும் நானும் ஒரு பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் நிக்கிறேன். அவர் பஞ்சாயத்துல நிக்கணும், நான் என் தொகுதியில நிக்கிறேன், என் பஞ்சாயத்துல நிக்கணும். இதயத்துல என்னன்னா அவர் பஞ்சாயத்துல தனியா நின்னுப்பாரு, நான் நிக்கிற இடத்துல என் தம்பி நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பிடா வாடான்ட்டு என் தொகுதியில வந்து நிப்பாரு. இந்தியாவில கேவலமா எவனுமே அரசியல் பண்ணல. 5% கொடுத்துட்டு இந்தியாவில இந்த மாதிரி கேவலமான அரசியல கூட்டணி கட்சி போட்டிட்டு கேவலமா போட்டிட்டு காங்கிரஸ்ங்க
இந்த மாதிரி கேவலமான தனத்தை ராகுல் காந்தியை தவிர இந்தியாவுல எவரும் இல்ல. முஸ்லீம் லீக் திமுக இதயத்துல நான் கருத்து போக சொல்லுங்க. இதயத்துல திருப்பி கேட்கிறேன். இதயத்துல பதில் இல்ல, பதில் இல்ல. காங்கிரஸ் பதில் கிடையாது. காங்கிரஸ் பதில் கிடையாது. மேல்நாட்டுல முஸ்லீம் லீக் விளைவிச்சு முஸ்லீம் லீக் கம்யூனிஸ்ட் இதே உள்ளாட்சி தேர்தல் நீங்க ஏமாத்துறீங்க. யார் ஏமாத்துறா? இந்த தேர்தல்ல நீங்க ஓட்டு போடுங்க. யார் ஏமாத்துறா? கூட்டணி கட்சியை தோற்கடிச்சீங்க. ஏன்னா பிபி மத்த போல பிபி மத்த போல பாதி காங்கிரஸ் காரங்க. நான் சொல்றேன் இருங்க நான் இல்ல நான் தனி நான் ஏங்க நீங்க பேசும்போது நான் விடவே மாட்டேன். இதயத்துல நல்லா இத மட்டும் ரெண்டு பேரும் விட்டுட்டா இருக்கீங்க. இப்ப ஏதோ ரொம்ப அமைதியா போறீங்க. மேகதாட்டு பிரச்சனைல ராகுல் காந்தி ஏன் தமிழ்நாட்டுல வாய் திறக்கல? இன்னைக்கு ஆடிப்பு இருக்குங்க. நான் டெல்டா மாவட்டத்துல இவரு எங்க என்ன ஊர்ல இருந்து வந்தாருன்னு எனக்கு தெரியாது. நான் மயிலாடுதுறைக்காரன். காவிரியின் கடைமடையில கடைசி செட்டர்ல காஞ்சு போய் கிடக்கு. எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா உள்ளவங்க எல்லாம் உங்க நீங்க மட்டும் பேசணும் இல்ல. ராகுல் காந்தி பப்பு பேசிட்டு போடுவாரு. ஒரே நிமிஷம் பப்புதான் அந்த பப்பு தான் தெரியாம சொன்னாங்க. எதிர்கட்சி இந்தியாவின் எதிர்கட்சி தலைவரா இருக்க லாயக்கு இல்லாத ஆள் ராகுல் காந்தி. இந்தியாவின் எதிர்கட்சி தலைவர் எங்க ஓடி ஒளிஞ்சாரு திரும்ப உங்களுக்கு வாய்ப்பு வரும், நீங்க பேசுங்க. சீக்கிரம் என் பாயிண்ட்ல உள்ள புந்துட்டே இருக்கேன். கடைமடை பகுதியில எனக்கு தெரியுங்க. அப்ப கடைமடையே வறண்டு கிடக்கு. இங்க தாவேக்கா சொல்லுது எங்க அண்ணன் நினைச்சாலே மழை பெஞ்சிட்டு பத்தியா திறந்து விட்டாங்க. இது என்னடா புது கூத்தா இருக்கு. எங்க உங்க அண்ணன் ஒரு 5-10 நாளைக்கு முன்னாடி நினைக்க சொல்லுங்கடா. ஒரு கனமழை கொட்ட சொல்லுங்கடா. காவிரியில குருவங்க ஏங்க குருவ இல்ல காஞ்சு போய் கிடக்கு. அது பேரமழை டெல்டாலே பேஞ்சிட்டு போயிடலாம். கர்நாடகால பேஞ்சு கர்நாடகால இருந்து மேட்டூர்ல வந்து மேட்டூர் நிரம்பி வழிஞ்சு வந்துட்டா தாவேக்கா காரணம் நான் கேட்க விரும்புறதான். நான் என்னங்க காவிரி கடைமடை காஞ்சு கிடக்கு. ஆடிப்பெருக்க கொண்டாடணும் இல்லைங்க. ஆடிப்பெருக்கோட சென்டிமெண்ட் வந்து கடைமடையில உள்ளவனுக்கு தெரியும். அதை எப்படி ஒரு பெண்கள் வீட்டுல வந்து மஞ்சக்கயிறு அணிவாங்கன்றது தெரியும். எங்களோட குல தெய்வமா கும்பிடுறோம். அப்படி இருக்கிற இடத்துல இன்னைக்கு போர் மாரி நகராட்சியால ஏற்பாடு பண்ணி மயிலாடுதுறை காவிரியில நாங்களே தண்ணியை விட்டு எங்க தாய்மார்கள்லாம் கொண்டாடுற நிலைமை. இதை வந்து இவ்வளவு கேவலமா கடந்த 5 ஆண்டுகள்லாம் நடக்கவே இல்லை. எடப்பாடி அவர்கள் முதல்வர் இருந்தப்போ கூட இப்படி எல்லாம் ஒரு நிலை ஏற்படல. இதை வந்து தாவேக்கா எப்படி வந்து நீங்க வந்து நார்மலைஸ் பண்றீங்க? நான் என்ன சொல்றேன், எங்க அண்ணன் போனா தண்ணியோட வந்துடும். இது என்ன கில்லி படமா? அவனை மட்டும் கர்நாடகாவுக்கு அனுப்பு சார், தண்ணியோட வந்துடுவா சார். இது என்ன எனக்கு காமெடியா இருக்குங்க. யதார்த்தத்துக்கு வாங்க அப்படின்னு தான் கேட்கிறேன். கேட்போம். திரு மதிவானந்த் சந்தோஷமா இப்படி 2 பேரையும் சண்டை போட வச்சிட்டீங்கல்ல? இதுதானே நீங்க எதிர்பார்த்தது? DK சிவகுமார் திமுகவுக்கு சம்மதம் கொளுத்தி போடுறது, அப்புறம் அவங்க 2 பேரும் அடிச்சிட்டு இருப்பாங்க. நீங்க இப்ப உட்கார்ந்து இப்ப என்ன கொளுத்தி போட்டீங்க. நான் தாவேக்கு ஆதரவாளரா இங்க வரல, அரசியல் விமர்சகரா நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் கொளுத்தி போட்டீங்க. தாவேக்கா சார்பா பேசுறதுக்கு அவங்க ஆளுங்களை கூப்பிடுங்க. அவங்க சார்பான்னு நான் சொல்லலையே, அவங்கள ஆதரிக்கிறீங்க. ஆதரவாளர் அப்படிலாம் இல்ல. எதிர்த்து பேசுவாங்க. ஆமா, இப்பொழுது மதிவானவர்கள் தாவேக்காவை எடுத்து பேசுவாங்க. அதாவதுங்க இன்னைக்கு தஞ்சாவூர்ல வந்து உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நான் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பலை. நிறைய சர்ச்சைக்குரிய விஷயம், ஆபாசமான விஷயம் வேண்டான்னு நான் விட்டுட்டேன். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாலே அதில் 2வது ஒரு கோரிக்கை பேனரில் இருந்தது. மேகதாது அணையை கட்டுவதை தடுக்க தவறிய தாவேக்கா அரசு. மேகதாதில் அணை கட்டுவதை தடுக்க தவறிய, இப்போ இன்னும் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே இன்னும் வரல. தடுக்க தவறிய, அது எப்படி ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நான் அப்புறம் தான் அதை பார்த்தேன். நான் 2019 ஃபஸ்ட் டைம் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டராக இருந்த சித்தாராமையா தான் டிபிஆர் வந்து சப்மிட் பண்ணியிருக்கார் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு. எப்போ? 2019. அதுக்கும் முன்னால் எப்படா இதை தொடங்கியிருக்காங்க? இந்த பஞ்சாயத்து எப்போ வந்ததுன்னா 1948 எர்ஸ்ட்வைல் மைசூர் ஸ்டேட் அவங்க தான் இதை கன்சிடர் பண்ணி மூட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு மேகதாதுல ஒரு ஹைட்ராலிக் இதை வந்து நம்ம கட்டுவோம், சின்ன டேம், ஹைட்ராலிக் ப்ராஜெக்ட், எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டேம் கட்டுவோன்னு தான் அது ஆரம்பிச்சிருக்கு. எப்போ? 1948. அதாவது திரு விஜய் அவர்கள் பிறப்பதற்கு 26 வருஷத்துக்கு முன்னால. ஆனால் இன்னைக்கு என்ன உதயநிதி சார் சொல்றாருன்னா, கட்ட தவறி விட்டார்,
தவறியதை கண்டித்து தாவேக அரசு கட்ட தவறியதை கண்டித்து அப்படின்னா என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு.